ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஓகே ஆப் இருக்குல்ல, ஓகே ஆப்புன்ட்டு அந்த ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்திங்கன்னா மார்ச்சில் லான்ச் ஆனது. இப்போ வந்து ஒரு 5வது மாதம் இது ரன் ஆகிட்டுருக்கு. பிகினிங்கில் ஆஸ் யூஷுவல் ஐடி ஃபைரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜூன் அதுக்கப்புறம் வந்து ஐடி ஃபைரிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஜூன் எண்டுலேயோ இல்லை ஜூலை ஃபஸ்ட்லேயோ ஜாயின் பண்ணியிருந்தா கூட இப்போ வந்து இந்த ஆப்பில் நீங்கள் ஒரு சூப்பராக ஒரு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளில வந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஆப் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆஃபர்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லை அப்கிரேட் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா இதில் இந்த பேபி கிரிப் இருக்கு இல்லையா, இதில் தான் மினிமம் ப்ராடக்ட் இருக்குது. இதில் மினிமம் ப்ராடக்ட் வந்திங்கன்னா ₹660, டெய்லி வந்து ₹33 40 நாள். இதில் நிறைய ப்ராடக்ட் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ₹3500 ப்ராடக்ட்டு, ஆனால் அது வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ₹7000 ₹7200 இருக்குது, அது ஸ்டாக்கில் இருக்குது. இந்த ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணப்போ நல்லா இருந்துச்சு. ஓகே, அப்போ வந்து ரெஃபர் கொடுத்துருக்கலாம். இது வந்த புதுசில் நீங்கள் ரெஃபர் கொடுத்துருந்தீங்கன்னா எல்லோரும் இந்நேரத்துக்கு போட்ட அமௌண்ட் எடுத்திருப்பாங்க. ஆனால் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இது கூட ஓகேவாக இருந்துச்சு. ஏன்னா இது இந்த பிகினிங்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 14 நாளில் ரெக்கவரி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கீழே இருக்கிறதுலாம் ஒரு 17 நாள் அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் ப்ராடக்ட் ஓகேவாக இருந்துச்சு. கம்பெனி சைடில் அவங்க கொடுக்குறது தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த ₹1900 இன்விடேஷன் போனஸ் வந்து அவங்க ₹600 கொடுத்துருந்தாங்க. ஸோ ₹1900 ₹600 ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இன்விடேஷன் போனஸ். அது இல்லாமல் ஃப்ரீ ப்ராடக்ட்டு, பாயிண்ட்ஸு, அது இதுன்னு போட்டு அள்ளி தள்ளிட்டாங்க. ஸோ வந்துட்டு இந்த ப்ராடக்ட் லான்ச் ஆனப்போ எல்லோரும் ரெஃபரெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் நேற்று பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டட் ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆனுச்சு. இது பார்த்திங்கன்னா 10 நாளில் ரெக்கவர் பண்ணுற மாதிரி 50,000 போட்டால் ஒரு நாளைக்கு 5,000. ஸோ 10 நாளில் ₹50,000 ரிட்டர்ன் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ப்ராஃபிட். அதே மாதிரி 20,000க்கு 2,000, அதுவும் போட்டது 10 நாளில் எடுக்கிற மாதிரி. இது வந்து நேற்று ஒரு லிமிட்டட் டைம் மட்டும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டை லிமிட்டட் டைமில் இல்லாமல் ஃபுல்லாக போட்டு தான் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்து தான் கடைசியில் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. சரியா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 14 நாளில் ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கம்பெனி சைடில் வந்துட்டு இன்வைட் பண்ணுறவங்களுக்கு நிறைய இது வந்து கொடுக்குறாங்க. வெல்கம் போனஸ், இன்விடேஷன் போனஸு, ஃப்ரீ ப்ராடக்ட்டு, பாயிண்ட்ஸு, லொட்டஸ்க்குன்ட்டு அள்ளி தெரிக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு ஆளை உள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓகேன்னு உங்களுக்கு தோணும், அப்கிரேட் பண்ணலான்ட்டு பண்ணிடுவீங்க. ஆனால் இதுக்கு அடுத்து இந்த மந்த் எண்டில் ஒரு நல்ல பெருசாக ஒரு ஆஃபர் இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேவா. ஸோ என்னோடய கேஸ் இந்த ஆப் மேக்ஸிமம் 15 நாள் கண்டிப்பாக ரன் ஆகும். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது சூட்டபிள் கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. கண்டிப்பாக ப்ராஃபிட்டோடு தான் வெளில வருவீங்க. ஓகேவா. அதாவது இந்த ஜூலை பிகினிங்கில் இல்லை ஜூலை ஒரு 10 தேதிக்கு முன்னாடி 10 தேதி வரைக்கும் நீங்கள் போட்டிருந்தா கூட இந்நேரத்துக்கு போட் அமௌண்ட்டு ஆல்மோஸ்ட் எடுத்திருப்பீங்க இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக போட்டிங்கன்னா போட்ட அமௌண்ட்டை நீங்கள் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஆனால் ப்ராஃபிட் பெருசாக பார்க்க முடியாது. ஓகேவா. இதுக்கப்புறம் வந்து ஒரு 12 நாள் 10 நாள் 7 நாள் அந்த மாதிரி ரெக்கவர் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்டை போட்டுட்டு இன்விடேஷன் போனஸ் அதிகமாக கொடுத்து ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் டெய்லி ப்ராஃபிட்டை மட்டும் எடுத்துகிட்டு வெளில வந்துடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்கிரேட் பண்ணக்கூடாது, ரெஃபரலையும் ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஆப் வந்து க்ளோசிங் ஸ்டேஜுக்கு நெருங்கிடுச்சு. சரியா. இதுக்கப்புறம் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளில வந்துடுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஏர்னிங் ஆப்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நிலாங்கிற அட்மினுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ நிறைய கொஞ்சம் நியூ ஆப்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஆப்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக நான் வந்து குரூப்பில் போடுவேன். ஸோ அந்த ஆப்லாம் வந்து உங்களுக்கு ஓகே கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு லிங்க் கேளுங்க. இல்லை இதை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இது என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரியா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Take care.